10ஆம் வகுப்பு இயல் 6 கவிதை பேழை கம்பராமாயணம். இதற்கு முந்தைய பாடத்திட்டங்களை பார்த்தோமானால் தொடர்நிலை செய்யுள், அதுவும் கம்பராமாயணம் என்ற பாடல் வரும்பொழுது ஒரு கதை பகுதியை அப்படியே தொடர்ச்சியாக கொடுப்பது உண்டு. ஆனால் இந்த புதிய பாடத்திட்டத்தை பார்த்தோம்னா கதை பகுதி அப்படின்னு ஒன்றுமில்லை. ஆனால் அளவுணர்ச்சியும் சந்த நயமும் மிக்க பாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளன. இதுவும் நல்லா தாயா இருக்குது. ஒவ்வொரு பாடலும் நம்ம மனதில் அப்படியே சும்மா நின்று விளையாடுது. இப்போ பாடப்பகுதிக்குள்ளே போய் பார்ப்போமா? இந்த பாலகாண்டத்தில் நம்ம பார்த்தோம்னா கோசலை நாட்டுடைய பலத்தினை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முதல் படலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்று படலம், அடுத்த படலம் நாட்டு படலம், அடுத்த படலம் நகர்படலம். இந்த 3 படலத்தையும் பார்த்தோம் என்றால் கோசலை நாட்டுடைய பலம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கோசலை நாட்டிற்கு பலம் செய்யக்கூடிய நதி என்னன்னு பார்த்தோம்னா அது சரையு நதி. சரையு நதி எவ்வாறு ஓடி இந்த கோசலை நாட்டிற்கு பலம் சேர்க்கிறது என்பதனை இந்த பாடல் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்ட முதல் பாடல். தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்களோறும் மாதவி வேலி புக மனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறு உயிரென உலாயதன்றே. தாதுகு சோலை தோறும். தாது என்றால் மகரந்தம். மகரந்தம் சிந்தி கிடக்கின்ற பூஞ்சோலைகள் தோறும். பூஞ்சோலைகள் வழியாக சரையு நதி பாய்ந்து செல்கின்றது என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? இங்கே ஏன் மகரந்தத்தை கொண்டு வருகிறார் கம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா பூக்கின்ற எல்லா பூக்கள்லையும் மகரந்தம் இருக்கும். என்றாலும் எந்த பூக்களில் அதிகமான மகரந்தம் இருக்கும் என்றால் நீர் பாய்ந்து பாய்ந்து செழித்து செழித்து வளர்ந்து பூக்கள் மகிழ்ச்சியோடு மலர்கின்ற அந்த மலர்களில்தான் மகரந்தம் நிறைந்து இருக்கும். அந்த மண் மட்டும் இல்லை, அந்த மண்ணில் விளையக்கூடிய மலர்களும் மகிழ்ந்திருந்தன என்று சொல்லுகின்ற வரிதான் தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும். செண்பக மரங்கள் அடர்ந்து காணப்படுகின்ற காடுகள் வழியாகவும். சரி, காடுனா எத்தனையோ மரங்கள் இருக்கும். மாமரம் இருக்கும், வாழை மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும், அத்தி மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும். இப்படி எத்தனையோ மரங்கள் இருக்கும். ஏன் இந்த கம்பன் செண்பக மரத்தை சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தோம்னா 2 செண்பக மரங்களை வீட்டில் வளர்த்தால் சொர்க்கத்தை காணலாம் என்று உயிர்களை படைக்கும் கடவுளான பிரம்மன் சொல்வதாக புராணம் கூறுகிறது. அப்போ கோசலை நாட்டில் செண்பக வனமே செண்பக காடே இருந்தது என்றால் கோசலை நாடு சொர்க்கபுரியாக திகழ்ந்திருக்கிறது என்று சொல்வதற்காகவே கம்பர் செண்பக காடுகள் தோறும் என்று கூறியிருக்கிறார் போலும். போது அவிழ் பொய்கை தோறும். பொய்கை பொய்கை என்றால் என்ன? இயற்கையாக உருவான நீர்நிலையைத்தான் பொய்கை என்று கூறுகிறோம். மனிதன் உருவாக்கிய நீர்நிலையை நாம் என்னன்னு சொல்வோம்? குளம் என்று சொல்லுவோம். இயற்கையே உருவாக்கிய நீர்நிலைக்கு பேர் பொய்கை. மலர்கள் அவிழ்ந்து மலர்ந்து மனம் வீசக்கூடிய பொய்கையாகிய நீர்நிலையை இயற்கையே சமர்ப்பிக்கிறது செய்கிறது என்று சொல்கிறார் கம்பன். புது மணர் தடங்கள் தோறும். ஒரு நீர்நிலையில் நீர் வெள்ளோட்டமானது தொடர்ந்து
சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் நீர்நிலையின் ஓரத்தில் புதிய மணற்தடம் உருவாகும். இது இயற்கை. இங்கு புது மணற்தடங்கள் என்று சொல்வதன் மூலமாக சரையு நதியான ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்பதனை சொல்ல விளைகிறார் கவிஞர். மாதவி வேலி பூக வனம் தோறும். மாதவி என்றால் குறுக்கத்தி, பூகம் என்றால் பாக்குமரம், அதாவது கமுகு மரம். வளமிக்க பாக்குமர தோப்பிற்கு குறுக்கத்தி மரங்களை வேலியாக வைப்பது மரபு. அப்படிப்பட்ட பாக்கு மரங்களின் வழியாக, தோட்டங்களின் வழியாக சரையு நதி பாய்ந்து செல்கின்றது என்கிறார் கம்பர். வயல்கள் தோறும். பச்சை பசேல் என்ற நெற்பயிர்கள் நிறைந்த வயல்கள் வழியாகவும் சரையு நதி பாய்ந்து செல்கின்றது. இந்த பாடல் என்ன சொல்ல வருகிறது என்று பார்த்தால், மகரந்தம் சிந்தும் பூஞ்சோலைகள் வழியாகவும், செண்பக மரங்கள் நிறைந்த காடுகள் வழியாகவும், அரும்புகள் அவிழ்கின்ற பொய்கைகள் வழியாகவும், புதுமண தடாகங்களின் வழியாகவும், குறுக்கத்தி வேலி அமைக்கப்பட்ட கமுகு தோட்டங்கள் வழியாகவும், நெல் வயல்கள் வழியாகவும் என அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையு நதி. ஓதிய உடம்பு தோறும் உயிரென உழாயதன்றே. ஒரு உயிரானது பல உடல்களுக்குள்ளும் ஊடுருவி சென்று உயிரோட்டமாக இருக்க செய்வது போல, கோசல நாட்டின் பல உடல்களான வயல்கள், பூஞ்சோலைகள், காடுகள், பொய்கைகள் என பல உடல்களுக்குள்ளும் பாய்ந்து சென்று உயிரோட்டத்தை தருகிறது சரையு நதி என்கிறான் கம்பன். மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் செறிந்த செண்பக காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புதுமணர் தடாகங்கள், குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுகு தோட்டங்கள், நெல் வயல்கள் இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையு ஆறு. அது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் பல இடங்களில் பாய்கிறது என்று நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ள பாலகாண்டம் ஆற்றுப்படலம். நன்றி.